மீண்டும் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப நேர்காணல் செய்யவிருப்பது அன்பு தம்பி திரு ஜோசப் மிஸ்ரா அவர்களை. தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணே. ஆ, தொகுதி பங்கீடு நடந்திருக்கு கட்சிகளுக்கு இடையே. எல்லா அவங்களுடைய ம் உ ம் உறுப்பினர், அதாவது கூட்டணி எல்லாருக்குமே வந்து இத்தனை சீட்டுன்னு ஆளுக்கு பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஆக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆக்ஷன் ஐபிஎல் ஆமாமாமாமா. ஆக்ஷன் நடந்திருக்குன்னு ஆமா சொல்றீங்க. நடந்திருக்கு. அதுல இப்ப நாம ம் வந்து குறிப்பா என்ன பார்க்க போறோம்னா, ம் திமுகவுல இருக்கக்கூடிய நம்ம எழுச்சி திராவிடர். தமிழர்ன்னு தான் சொல்லணுமா அவர? நான் எழுச்சி ம் திராவிடர்ன்னு தான் அவர சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்க, அவரோட ம் முரட்டு முட்டா இருக்குது. அதுக்கு உண்டான ம் விளக்கத்தையும் பின்னாடி குடுக்குறேன். என்ன, ம்ஹ்ம். அந்த எழுச்சி ம் திராவிடர் வந்து அவரோட கட்சியில இருக்கக்கூடிய விசிகால இருக்கக்கூடிய வன்னியரசா இருக்கட்டும், சங்கத்தமிழன் இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, நாங்க நெறைய அவங்களுடைய விவாத நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது, நாங்க எப்படியாச்சும் திமுக கிட்ட வந்து இரட்டை இலக்கத்துல இந்த முறை நாங்க வாங்கியே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு ம் இருந்தாங்க. ஆனா ம் இப்ப பார்க்கும்போது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பத்திரிக்கையாளர்ட்ட வந்து நம்ம விசிக தலைவர் வந்து நேர்காணல் குடுத்திருந்தாரு. அந்த நேர்காணல பார்க்கும் பொழுது அழுகல அவ்வளதான் அவரு. அப்படியே அவர் முகம் வாடி வதங்கி, அப்படியே வேதனையில குமுறுறாரு. அந்த மாரியான ஒரு பேச்சா இருந்துச்சு அது. நானும் அந்த காணொளிகள பார்த்தேன். நீங்களும் ரொம்ப பார்த்தீங்களா? நல்லாவே இருந்துச்சு பார்க்கும்போது. ம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நெனைக்கிறேன், அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். எப்பா அவங்க எங்கப்பா வெற்றி அடைஞ்சாங்க? இரட்டை இலக்கத்துல தானப்பா கேட்டிருந்தாங்க. அவ அண்ணே, நீங்க என்ன வேணா சொல்லலாம். அவருடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் வந்துட்டு, அ அது வந்து ஒரு வெற்றியா கருதலனாலும், அண்ணன் வந்துட்டு அத வந்து ஒரு வெற்றியா தான் கருதுவாருன்றத நான் நம்புறேன். ஏன்னா, அப்புறம் ஏன் கண்ணு முன்னாடிய விட கலங்குதுங்கிற மாதிரி, அப்புறம் ஏன் நேர்காணல்ல வந்து வேதனையா முன்னாடி இந்த ஒரு படம் வந்துட்டு "படித்தர பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒரு 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 படத்துல வந்துட்டு வடிவேலு நடிச்சிருப்பாரு. அதுல வந்துட்டு இ ஒரு கடைய வந்து அதிரி புதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு திடுதிடுன்னு ஒடியாந்து வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு அவன் பயந்து ஓடிட்டானா, இனிமே அவன் நமக்கு அடிமை. ஏ அவன் ஒருவேளை நம்மள எதிர்த்து நம்மள விரட்டிட்டு வரான்னா, இன்னையிலிருந்து நம்ம அவனுக்கு அடிமை அப்படின்ற மாரி கடைய 2 பேர் பிரிச்சாய்ங்க. அது பண்ணாய்ங்க, இது பண்ணாய்ங்க. பண்ணி நடக்கல. 8 தான் அப்படின்ட்டாங்க. அப்போ இனிமே நம்ம அவனுக்கு அடிமை. அப்ப- அப்படி ஒரு இருப்பா. மனநிலைமைக்கு போயிட்டதா தான் அவங்க நான் பார்க்கிறேன். என்னைக்கு சுதந்திரமா இருந்திருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ம். விசிக, திமுக இல்ல. என்னைக்கு அது வந்து சுதந்திரமா செயல்பட்டுச்சு நீங்க ஆனாலும் நினைக்கிறீங்க? ஒரு ஒரு அரசியலா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு மேம்பட்ட அரசியல நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கான அவருக்கான இடத்த குடுத்திருக்காங்களான்னா, கண்டிப்பா குடுக்கல. ஏன்னா, நம்ம ஒரு அவங்களுடைய வாக்கு சதவீதம், அதாவது அவர்கள் வந்து நம்ம சொன்னாலும், சொல்லலைனாலும், ஒரு ஜாதிய கட்சியா தான் அறியப்படுற ஒரு கட்சியா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அத அப்படின்றது. நம்ம சொல்லல. அப்போ உங்க அந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திரு யார் அவங்க? ராசா. இல்ல அவரே சொல்லிட்டாரு. எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஐபிஎல்ல பத்தி குறிப்பிட்டது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐபிஎல்ல என்ன நடக்கும்? ஃபாரின் பிளேயர்ஸ தூக்கி போடுவாங்க. லோக்கல் பிளேயர்ஸ தூக்கி போடுவாங்க. இந்தியன் டீம்ல கரண்டா விளையாண்டுட்டு இருக்கிற ஆளுங்கள தூக்கி போடுவாங்க. இப்படி ஒரு ஒரு குரூப்ப ஃபார்ம் பண்ணி விளையாடுறது ஐபிஎல்ல நடக்கிற விஷயம். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா, ஃபாரின் பிளேயரா நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நீங்க மாத்தி இமேஜின் பண்ணி பாருங்க. எல்லாம் ஆமா கரெக்ட்டா வரும். புரியுது, புரியுது, புரியுது. அப்போ அதாவது இங்க இங்க ஃப திமுக, இங்க அதிமுகன்னு வச்சுக்கிட்டா, இங்க இவங்க இப்ப ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் நம்ம இப்ப இப்ப ஆக்ஷன்ல வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் மாரியே இப்ப நம்ம தேர்தல் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா, முதல்ல சூஸ் பண்ணது ஃபாரின் பிளேயர்ஸ். அதாவது காங்கிரஸ் இந்த பக்கம், அந்த பக்கம் வந்துட்டு பாஜக. காங்கிரஸுக்கு நீ 28 குடுத்தியா? நான் 1 கம்மி பண்ணி குடுக்குறேன். ஏலம் தானே. அது அங்க வந்து ஐபிஎல்ல ஏலம் எடுத்துப்பாங்க. அந்த மாரி இங்கேயும் ஒரு ஏலம். தேர்தல் கிடையாது இது. இது வந்து ஒரு ஒரு நாசக்கார திட்டத்துக்கான ஒரு 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 வேலைகள் அவ்வளவுதானே முன்னெடுப்பு, தவிர முன்னெடுப்பு. கண்டிப்பா இத இப்போ இப்போ வந்து பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது லோக்கல். இப்ப லோக்கல் ஏரியாவுக்கு வருவோம். அப்போ லோக்கல் பிளேயர்ஸ் யார் யாரு? இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள், இதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாமக. இவங்க 2 பேருக்கான வேலை நடக்கும். இப்ப இன்னைக்கு முடிச்சிட்டாங்களா? அநேகமா இன்னும் 2 நாளையில பாமக இவங்களுக்கு என்ன அப்படின்றத அவங்க அறிவிப்பாங்க. அதுக்கடுத்து அப்படி அப்படியே அப்படி அப்படியே போவாங்க. இதுதான் வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். நமக்கும் ஜாலியா தானே இருக்கு இதை பார்க்கும்போது. ஆனா இவங்க வருத்தப்படணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வருத்தப்பட்டே ஆகணும். ஏன்னா ஒரு பாட்டு என்ன படத்துல கர்ணன் படத்துலன்னு நினைக்கிறேன். படை இருந்தும்
பணிஞ்ச ஜனம் அப்படின்ற மாதிரி, படையிருந்தும் பயந்த ஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுல அந்த லைன் வரும். அது இவருக்கு சூட்டபிளான ஒரு விஷயம். ஆஹ் அதாவது இல்ல, இவருடைய ஏன் கொள்கை என்ன? இவரோட இப்ப கொள்கை வந்து என்ன உங்களுக்கு தெரியும்ல? விசிகாவுக்கு இவரோட கொள்கை சொல்லுங்க. 1,00,00,000 அண்ணனுடைய பறையர்கள் கொள்கை என்ன? இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 1,00,00,000 பறையர்கள் இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா, இவரு போய் அங்க கட்டுன கைய எடுக்காமயே உட்கார்ந்துக்கிறாரு. இன்னமும் அந்த பிளாஸ்டிக் சேர் தான். ஒண்ணும் செய்ய முடியாது. அடங்கமறு, அத்துமீறு இதெல்லாம் சொல்லி எத்தனை நாள் ஆகுது அண்ணன்? இதெல்லாம் சொல்லி எத்தனை நாள் ஆகுது? யோசிச்சு பாருங்க. இப்ப அதே எதுக்கு வார்த்தைய அடங்க அவரு வந்து மறுக்கணும்? எப்படி தெரியுமா அதாவது சொன்னாரு? முன்னாடி அவரு எப்படி சொன்னாரு? "அடங்க மறு, அத்து மீறுனாரு." ஆனா இப்போ, "அடங்க மறு, அத்து மீறு" அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டாரு. இல்ல நம்ம இந்த விமர்சனங்களை ஏன் முன் வைக்கிறோம்னா காரணம் இருக்கு. இங்க பாருங்க, உங்களுடைய ஓட்டுகளால நீங்க ஜெயிக்க முடியல அப்படின்னாலும், உங்களுக்கு திமுகவே சரணாகதி கிடையாது. அத நீங்க வந்துட்டு நீங்க நம்பிட்டு இருக்கிறது. உங்களுக்கு யார் தத்துவ ரீதியாவும், கொள்கை ரீதியாவும் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கான கட்சிகள்லாம் வந்துட்டாங்க. நீங்க பார்க்கல அவ்வளவுதானே தவிர, உங்களுக்கான கட்சிகள் இன்னைக்கு இல்லையா? நாளைக்கு ஜெயிக்கக்கூடிய ஏரியாவிலே நீங்க இருக்கீங்க. அத உணர்ந்து நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சம் நீங்க இன்னைக்கு ஒரு ஒரு மாநில தலைவர் ஆகுறதுக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு பிரகாசமா இருக்கு. யோசிக்கணும். ஆனா நீங்க என்ன இருக்கீங்க? நம்ம ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு, நம்ம ஏன் வந்து அவ்வளவு முயன்றுகிட்டு, வயசாயிடுச்சு. நிறைய அதனால நம்ம வந்து கிடைக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அப்படின்னு நம்ம தான் நெனச்சுக்கிறோமா? அப்படிலாம் கிடையாது. ம், அவரோட சிந்தனையே வேற அவரு. ஏன்பா ம், அவர போய் ம், முதலமைச்சர் ஆவறதுக்கு யோசிக்கிறீங்க? அவர் வந்து நாட்டின் பிரதமர் ஆவறதுக்கு கனவு காண்றாரு அப்படின்னு நான் சொல்லல. அவரே சொல்லியிருக்காரு. ம், முதலமைச்சர் ம், ம். கேட்டதுக்கு, ஆஹ் என்னையே அதுல நம்ம முடக்குறாரு. நம்ம உன்னை கேட்டா நம்மள அசர அசரம் வைக்கிற வைக்கிற மாதிரி ஒரு மாதிரி. பதில் சொல்லுவாரு. ஆனா ஆனா ஒட்டுமொத்த பாரியார்களையும் ஏமாத்துறாரு தெரியுமா? அவர நம்பி இருந்த பல மக்கள ஏமாத்துறாரு அவரு. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. எதுக்கு அவர போய் ஏன்பா அவருக்கு திமுகவின் முட்டுன்னு சொல்றேன்னு கேட்பீங்க. உங்களுக்கு தெரியும் தம்பி. குறிஞ்சாங்குளம் பிரச்சனை எடுத்துக்கங்க. வேங்கை ம். வயல் பிரச்சனை எடுத்துக்கங்க. இப்போ அந்த சேலம் மாவட்டத்துல நடந்துச்சு இத பாருங்க. ஒரு ஒரு ஆமா வாலிபனையும் ஆமா பாலியல் கோவில் பண்ணப்போ பெரிய பெரிய ஊராட்சி மன்ற தலைவர் எவ்வளவு மோசமா பேசினாரு. சாதியின் பேர சொல்லி. ம், வன்கொடுமை தடுப்புகள் சட்டத்துல அவர கைது பண்ணி 3வது நாள் வெளில வராரு. முடியுமா அது? அவரு வன்கொடுமை அந்த தடுப்பு முடியாது சட்டத்துல கைது பண்ண முடியாது. வர முடியாது. ஆனா வர்றாரு. எப்படி வர்றாரு? இவனால இல்ல கொண்டு அவருடைய மனசாட்சி, அவருடைய இல்ல மனசான்றுபடி இந்த இது வீடியோவ பாக்குற வரைக்கும் இந்த 5 ஆண்டிற்கு இருப்பா. இந்த ஆ, வீடியோவ பாக்குற விசிகாவுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க யோசிக்கணும். நம்மளால பொது இடத்துல போய் கொடி ஏத்த முடியுமா? எலக்ஷனுக்கு ஒண்ணா ஓட்டு கேட்க ஒரு சில தெருவுக்குள்ள ஒண்ணா சேர்ந்து போ முடியாதுங்கிற வழக்கம் இன்னமும் வச்சிருக்காங்க. வண்டியில கொஞ்சம் நீங்க எடுங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்ற அளவுக்கு. நீ என்ன நீ சொல்ற இந்த பெரியார்ன்னு ஒருத்தர் சொல்றீங்களே ஒரு தெலுங்குகார நாயக்கர் ஒருத்தர் இருந்தார்ல. தமிழெல்லாம் கண்ணாமண்ணான்னு திட்டினார்ல. தமிழ் மொழிய அசிங்கமா பேசினார்ல. அட கன்னட மொழி அவருக்கு திட்டுறதுக்கு தெம்பு கிடையாது. மலையாளத்த பேச அவருக்கு வக்கு அப்படின்னா எனக்கு யாருன்னு தெரியாதே. பெரியார்னா அவரு தெரியாது கிடையாது. பெரியாரானே எனக்கு தெரியாது. ராமசாமி நாயக்கர்ன்னு ஒருத்தரு. அந்த ராமசாமி நாயக்கர் தான் இங்க அவரு வந்து தெரியும், பூந்து அவரு தெரியும். எல்லாத்தையும் நாத்து விட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, பேசுவாங்கல்ல. இதுவா? இந்த ஈரோடுல குடியேறி இருந்தாரு அவரு தானே. ஆமா. அவரு புடுங்கி நட்டது இதுதானான்னு திருநங்கையாவ ஆஹ் கேட்கணும். அவரையும் கேட்க முடியாது. ஏன்னு வச்சுங்களேன், உம் அவரு தாய்மன்னு ஒரு பத்திரிக்கை ஒண்ணு நடத்துனாங்க. அத பத்தி தெரியுங்களா உங்களுக்கு ஒரு வரலாறு? அதுல வந்து பெரியார் உம் மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை எழுதுனாங்க. அந்த கட்டுரையில வந்து வேறு பிரிச்சு வெந்நீர் ஊத்திட்டு இருந்தாங்க பெரியார. உம் அதுக்கப்புறம் உம் திமுகவின் முரட்டடிகள், அந்த கருப்பு சட்டையின் முரட்டு வேலைகள்னால, அதுக்கப்புறம் அது சமரசமாக்கப்பட்டு, அது அப்படியே கிடப்புல வந்து நான் இந்த ஆய்வு மீண்டும் தொடரும்னு சொல்லி அப்படியே முடிச்சு வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அத பத்தி பேச மாட்டாங்க. உம் அது அப்ப அப்படியே இருக்குது. எப்ப வேணாலும் அது எடுக்கலாம். உம் அது வந்து எதிர்காலத்துல பார்க்கலாம். அது அப்படியே இருக்குது. இந்த மாரி வந்து நீ பறையர்களுக்கு பல குடும்பங்கள் மறுபரிசீலனை நடக்குமா? அது நடக்கலாம், நடக்காமயும் போகலாம். அது வந்து இனிமே வந்து அந்த ம். பறையர்களோட வீரியத்த பொறுத்து தான் திருமாவர்கள் முழிக்கிறதும், இல்ல அப்படியே தூங்குறா மாரி நடிக்கிறதும், இனிமே வந்து அது அந்த பறையர்களோட விழிப்புணர்வ பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? இதனால தான் அவர முட்டுன்னு சொல்றோம். நீங்க நீங்க வந்துட்டு நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். இப்பதான் வந்து அண்ணன் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 தொகுதிகள் பொது தொகுதிகள் வாங்கியிருக்கு. இது ஒரு வெற்றியா நீங்க பார்க்க மாட்டீங்களா? நீங்க என்ன அண்ணனை பத்தி இப்படி இவ்வளவு இதா பேசுறீங்க? இருங்க. தேமுதிகன்னு ஒரு கட்சி. விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது ஒரு சரி, பயங்கரமான சரி. எதிர்க்கட்சியா வரையும் வந்துச்சு. அது எங்க இருந்தது? ம், எங்க இருந்துச்சு? ஏடிஎம்கேவோட இருந்துச்சு. ம், இன்னைக்கு திமுகவுக்கு மாறி வந்துச்சு. உன்ன விட நீ ஆ, அவன் கூடயே இவ்வளவு வருஷமா இருக்கிற. எல்லாத்துக்கும் பயங்கரமான ம், முட்டு குடுக்குற. இருந்தும் உன்ன விட ஒரு ம். ஒரு சீட் கூட தானே வாங்கிட்டு போயிருக்கு.
அப்ப உனக்கு என்ன ஆமா. பண்ணுவாங்க இவங்க? இது நல்ல என்ன கேள்வி தான் வயசு? கேட்கிறீங்க. நீங்க இங்க பாருங்க, இ க கடைசியா விஜயகாந்த் ஐயா அவர்கள் இருந்த இருங்க. டயத்துல ஒரு 20,00,000 15,00,000 நீங்க இதுல இன்னொன்னு சொல்றீங்களே, இப்ப அவங்களுக்கு 8 சீட்டு குடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களே, 6 சீட்டு, 2 பொது தொகுதி சீட்டு சொல்லியிருக்கீங்களே. இந்த 8ல எத்தன முறை இவங்களோட சின்னத்துல அவங்க நிப்பாங்கன்னு நீங்க பார்க்குறீங்களா? 8த்துலயும் இவங்க சொந்த சின்னத்துல நின்னுடுவாங்களா? இவங்களுக்கு பாளையத்துல ஐயோ! அண்ணா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. என்ன நடந்திருக்குன்னா, நீங்க தேமுதிகவுக்கு போயிட்டீங்க. தேமுதிக வந்துட்டு நீங்க சரியா பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த 10, 15 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அ மாநாடுகள போட்டு கட்சிய வந்து காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நான் வந்து கரண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கேன்றத ஒரு பொதுக்கூட்டம் மூலமாவோ, ஏதோ ஒரு மூலியமாவோ நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்ட் தான். ஓரளவு எனக்கு வந்துட்டு இப்ப தேமுதிகவுக்கு இத்தன சீட்டு குடுத்துருக்காங்க அப்படின்றத காட்டிலும் சீட்டு குடுத்துருக்காங்க அப்படின்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, காங்கிரஸுக்கு 28 சீட்டு குடுத்தது. காங்கிரஸ்ல எத்தனை இலக்க நம்பர் இருக்குதோ, ஒற்றுமை. அவ்வளோ அதாவது எத்தனை எழுத்துக்கள் இருக்குதோ, அத்தனை எழுத்துக்களுக்கு ஆள் இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா, அப்படிப்பட்ட காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ். நம்ம ஊ ந நம்ம ஊ நம்ம வந்து அந்த கட்சிய குறைச்சு மதிப்பிடல. ஆனா காங்கிரஸ்காரங்க என்ன வந்துட்டு நம்ம ஒரு ஒரு 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரைவேட்டி கட்டி பார்த்திருக்கிறோம். வழியில வந்து காங்கிரஸ் வந்து கொடிகள் இருக்கிறத பார்த்திருக்கோம். இன்னைக்கு அப்படி ஒரு கட்சி இருக்கிறதாவே நமக்கு தெரியலையே. கட்சி ஒரு ஊர்ல ஒரு கட்சின்னு இருந்தா ஒரு 5 பேர், 6 பேர் இல்ல ஒரு 10 பேர் இருந்தா கூட அந்த குழுவுல தனக்கான ஒரு கட்சியை வந்துட்டு நிலைநிறுத்தணும் இந்த ஊர்ல அப்படின்னு அவன் முயற்சிப்பான். அதுக்கான செயல்பாடுகள் ஈடுபடுவான். அப்படி எங்கேயுமே பாக்குறது இல்லையா? அப்ப அது அழிஞ்சதாதானே அர்த்தம். அதுக்கே 28 சீட் கொடுக்கும்போது நீங்க என்ன ப்ரோ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. 28 சீட்டு கொடுக்கலாம். அப்ப தேமுதிகவுக்கு 8 கொடுக்க கூடாதா? இப்ப அடுத்தது 9 சாரி. ம். இதுல இன்னொரு வேல்முருகன், ம். தமிழக வாழ்வுரிமை கட்சி. ம். அவர கூப்பிட்டு அவருக்கு 1ன்னு சொல்லி உண்மையான டிவிக்கு உண்மையான டிவிக்கு உண்மையான டிவிக்கு. அவருக்கு ஆ. போயிட்டு ஒரு சீட்டுங்கவும் அவரு கொதிச்சு கொந்தளிச்சுட்டாரு. அவரு வெளியில வந்து ம். எல்லாத்தையும் பத்திரிக்கையாளர்கள ஒண்ணா ம். கூட்டி அவரு ஒரு அ நே நே இல்ல நேர்காணல் குடுத்தாரு. எனக்கு என்ன பொறுத்தவரை சந்தோஷம் தானே. இப்பயாவது அவருக்கு வந்துட்டு புத்தி உரைச்சதா தான் நான் பார்க்கிறேன். நல்ல விஷயம் தான். நடக்க மாற்றம் எப்ப நிகழ்ந்தாலும் அது சரிதான். ஆனா கொஞ்சம் என்ன இந்த காலிங் பெல் லேட்டா அடிக்குது அப்படின்ற மாதிரி தேர்தல் கடைசியில வந்துட்டு காலிங் பெல் அடிச்சிருக்குது. அடிச்சிருச்சு சந்தோஷம் அப்படின்றதோட அவரை பத்தி முடிச்சுக்கலாம். அவரோட குற்றச்சாட்டு ஏதாவது நீங்க பேசுறீங்களா? அவருடைய குற்றச்சாட்டா? அவர் குற்றச்சாட்டு என்னன்னு வச்சாரு தெரியுங்களா? என்ன என்ன வச்சிருக்காரு? நம்ம தூங்கி எந்திரிச்சு வச்சிருக்காரோ? குறிப்பா ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லப்போனா, அஹ், எல்லாமே அங்க இருக்கிறது எல்லாமே வந்து தெலுங்கு அமைச்சர்களா இருக்காங்க. முக்கியத்துவம் இல்ல தமிழர்களுக்கு அப்படிங்கிற மாரி அஹ், ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? புதுசா இருக்குனே. அதான் 2 வருஷமா உனக்கு ஆனா தெரியுது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. இல்ல அவரு ஆ. இருந்தும் அவரு இல்ல, இல்ல. அவரு அத சொன்னாலும், அந்த கடந்த போன வருஷத்துலலாம் அவரு பேசியிருந்தாரு. எனக்கு ம், முக்கியத்துவம் குடுக்க ம். மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற அவர் விஷயம். பேசி இல்ல, அவர் பேக்கப்ல பேசி வச்சிருக்கிறாரு. பேக்கப். இங்க பாரு உனக்கு நான் வெடி வச்சிருக்கேன் அப்படின்றத பேக்கப்ல பேசி வச்சிருக்கிறார். இது 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 இவரு வந்து வெளியில போயிருவார் அப்படின்றதும், இவரு இப்படிதான் சீட்டு கேட்பாருன்றதும், இவரை நம்ம அமைச்சிருவோன்றதும் ஆல்ரெடி பேசி வச்சிருந்தது தான். இதனால திமுகவுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஏன்னா இவர் ஒரு கருத்தாவே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு வெளில வந்ததுல சந்தோஷம் தான். இவரு தான் தொகுதியிலேயே எனக்கான வேட்டுகளை நான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அது இந்த தேர்தலில் நம்ம பார்க்கலாம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்ப அடுத்தது அவருடைய வந்து அடுத்தது பார்க்க போனோம்னா, தாவேகா பாண்டிச்சேரி நிலைப்பாடு. பார்த்தீங்களா இல்லையா செய்திகள? சொல்லுங்க என்ன நீங்க என்ன கேட்டீங்க? சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு இவ்வளவு தூரம் நம்ம பேசினதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஓரளவுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வந்துட்டு நான் உடனடியா போய் மிச்சர் வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். மிச்சர் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான ஒரு டைம் வந்திருக்கு. இப்ப மழை நேரம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சூடா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நான் அத மாதிரி சாப்பிடுறேன். எனக்கு தாவேக்கான்னு பேசின உடனே எனக்கு ஏதாவது மிச்சர் சாப்பிடணும் போல ஃபீல் ஆகுது. சாட்டை வளைவுல துரைமுருகன் தெரியுங்களா தம்பி உங்களுக்கு? சாட்டை ஆமா, வளைவுல துரைமுருகன். கேள்விப்பட்டேன். அவர் அவரு தெரியாதுங்களே எனக்கு. அவரு அவரு போன மாசம் ஒரு வீடியோ சொன்னாரு. நல்லா எழுதி வச்சுக்க. ம், எலக்ஷன் ஆரம்பிக்கட்டும். அங்க இருக்கிறவங்கலாம் எனக்கு சீட்டு தரலையா, உனக்கு ம், சீட்டு தரலையான்னு சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை வழக்குல என் பேர நான் மாத்திக்கிறேன். அன்றே கணித்தார் ம், சாட்டைன்னு சொல்லுவீங்கன்னு எதார்த்தமா அவர் சொன்னாரா? ஆனா உண்மையே தெரிஞ்சு தான் சொன்னாரா? அதே மாரியே ம். நடக்குதுப்பா.
அதே ம். மாரியே அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல வந்து, இந்த மாரி நாங்க போஸ்டர் ஒட்டி அவ்வளோ கஷ்டப்பட்ட எங்கள வந்து கண்டுக்கல. எங்களுக்கு சீட்டு தரல. கோடிகள்ல பேரம் பேசுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய புசி ஆனந்தையும், அந்த கட்சி நிர்வாகிகளையும் வறுத்து எடுக்குறாங்க. அது பார்க்க தான் செய்றோம். அவர்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அதுல என்ன வியப்பு இருக்கு? அவங்க படத்துக்கு தான் நடிக்கிற படத்துக்கு தன்னுடைய நடிப்பு திறமை என்னன்னு தெரியும். தன்னுடைய பிசினஸ் என்னன்னு தெரியும். இருந்தாலும் தன்னுடைய படத்துக்கு அவர பொருள் செலவை விட அதிகமா வந்துட்டு சம்பளம் கேட்கிறவரு. அவர் அப்படித்தான் கேட்பார். இப்படித்தான் அதில் கேட்பார். ஒண்ணும் இதில் ஒண்ணும் அது ஆச்சரியப்படுவதும் இல்லை. அதில் ஒண்ணும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. பிரச்சனை விஷயம் என்னன்னா, இங்க காங்கிரஸ், இங்க பாஜக. இவன் என்ன பாஜகவா? இன்னையிலிருந்து நீ கங்குலி. அந்த மாரி அந்த மாரி ஒரு அதாவது திமுக விட பிரமாதமான வேலைய தாவேகா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா தாவேகாவுல இருக்கிற சிறுவர்கள் வந்து இத வந்து டிவிகே டிவிகே அகைன் அண்ட் அகைன் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது வெறும் டிவிகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவருடைய தளபதி விஜய். அதுல ஒண்ணும் தவறு இல்ல. அவர்களுடைய மனநிலைமை அப்படித்தான் இருப்பார்கள். என்ன சிறப்பு, அதனால சிரிப்பு. சிறுகுறிப்பு விட்டுட்டீங்க. ம், பாண்டிச்சேரியில அவங்க சீட்டு ம். யார் யாருக்கு குடுத்துருக்காங்க தெரியுமா? அதுதான் நம்ம பேசணும். அதுதான் சொல்லியிருக்கோம் நம்ம. பாஜகவுக்கு, காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி ரவுடி பையன், பித்தலாட்டம் பண்ணவன், தெரு பொறுக்கி, குற்றச்செயலில் இல்ல, ஈடுபட்டவன், இவங்க எல்லாத்துக்கும் இல்ல. சீட்டு குடுத்து வச்சிருக்காங்க. ஏப்பா உங்க உங்க கட்சியில ஆள் இல்லையாப்பா? எதுக்காகப்பா நீங்க இவங்களுக்கு குடுத்தீங்க? அப்படின்னு நம்ம கேட்க வேணாம். அவங்களே கேட்டு அது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. சரி, அடுத்தது ம். போவோம். இப்போ கடந்த 2 நாளா நேத்து ஒரு பிரச்சனை. அதுல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 பிரச்சனை. ஒரு பிரச்சனை. என்னன்னு சொன்னா, எல்லாமே வந்து திமுக நிர்வாகிகள் பண்ணது தான். நாம் தமிழர் கட்சி அதாவது நியூஸ் 24x7 அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து மக்களிடத்துல நேரடியாவே இப்ப எப்படி ஓட்டு கேட்கிறோமோ, பிரச்சாரம் பண்றோம்ல, அது மாதிரி அவங்க வந்து மேடை அமைச்சிடுறாங்க மக்கள்ட்ட நேரா பேச. அதிமுக, திமுக, நாம் தமிழர் இப்படி அமைச்சு நேரடியாவே மக்கள்ட்ட பேசுறது. அப்ப அது வந்து லைவ் நிகழ்ச்சி. அப்படிங்கிற பட்சத்துல வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்ன நடந்ததுல ஹிம்லருங்கிறவரோட கலந்து பேசினாரு. அப்படி அங்க பேசும்பொழுது ரொம்ப கடுமையான வாதம். நீங்க பார்த்தீங்களா அத? பார்த்தேன். பார்க்க முடிஞ்சுச்சு. பார்த்தேன். அவர் பேசுனதையும் கேட்டேன். மிக உணர்ச்சி பொங்க பேசினாரு. அ ஆராய்ச்சி அறிவியல் பூர்வமா நெறைய பேசினாரு அப்படின்றத பார்த்தேன். ஆமா. இல்ல, இல்ல. அதாவது வா வாதத்தில் தோற்பவன் அவதூறுகளை கையில் எடுப்பான்னு சொல்லிட்டு அண்ணன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அந்த இடத்துட்டு என்னன்னா தன்னுடைய வாதம் தோத்து போகுது. பொதுமக்கள் பார்க்குறாங்க, அரசியல் அ அ கட்சிக்காரங்க பார்க்குறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. தான் தோத்துட்டோம். தோத்த உடனே ஒருத்தன் வந்துட்டு கடைசியில வந்து அவதூற கையில எடுக்கிறான். எடுத்து எடுத்து என்ன பண்றான்னா, அவனால தாங்கிக்க முடியல. அந்த மக்கள எப்படி கொட்டி தீர்க்கிறதுன்ற ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்து கடைசியா அவன் பேசின வேர்ட வந்து நம்ம சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல. அந்த மாரி பேசுறது. ஏன்னா ஒரு விஷயம் இங்க பாருங்களேன். அவ்வளோ பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ நேரடியா இப்படி ம். பேசுற. அ அதுதான் உங்களுடைய வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சுயமரியாதை. சுயமரியாதைக்கே பேர் போனது தான். ஆக சுயமரியாதைக்கே பேர் போனது தான் இந்த திமுக அப்படின்றத வந்துட்டு ஐயா அடிக்கடி நான் என்ன முதல்வர் சொல்றேன், சொல்ற ஒன்று. சுயமரியாதை நான் உனக்கு இந்த உனக்கு இந்த நான் மரியாதை இந்த குடுக்கணும்னு நீ நெனைக்கிறீல்ல. அப்ப அதே மாரி நீ அடுத்தவனுக்கு குடுத்தா தானே உனக்கு சுயமரியாதைங்கிறது கிடைக்கும். சுயமரியாதைன்றது குடுத்து எடுக்கிறது தான், எடுத்து குடுக்கிறதான்றது கூட தெரியாத இந்த அமைச்சர் வந்து செயல்படுறாரான்றதுல ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? இத பார்க்கிற முதல்வரோ, இத பார்க்கிற வந்துட்டு எந்த திமுக தோழர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நான் கேட்கிற கேள்வி ஒண்ணே ஒண்ணு. என்னன்னா, இதுதான் உங்க சுயமரியாதையா? அதாவது அரசியல் விஷயத்த பத்தி நம்ம பேசும்போது, அது என்ன வேணா இருக்கலாம். அது உங்க மேல வந்து அவதூறுகள பரப்பலாம். அதாவது எதிர்வாதங்கள வைக்கலாம். இல்ல உங்ககிட்ட கேள்விகள எழுப்பலாம். என்ன கேட்டாலும், நீங்க இப்படிதான் பதில் சொல்வீங்களா? ஆனா, இதுல ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இத மாரி உங்க தலைவரே அப்பப்ப அதாவது உங்க தலைவருக்கு தலைவரே இத மாரி பேசி நாங்க பார்த்திருக்கிறோம். அ ஆனாலும் நீங்க சுயமரியாதைன்னு தான் சொல்லுவீங்க. நீங்க ஏன்னா, நீங்களும் அப்படி. நீங்கள் அப்படித்தான் பேசுவீங்க. நீங்களும் அப்படித்தான். ஆமா. அதேதான். நேத்து நடந்துச்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. பார்த்தேன். அ சேங்கை மாறனா? ஆமா, சேங்கை மாறன். அங்க அந்த அவரு ஆ. திமுக தலைவரு. அ அந்த சேங்கை மாறன்ற ஒரு ஆளும், அப்புறமேட்டுக்கு இந்த ஒரு அண்ணா திமுக ஆளும், தினமலர்ல நான் வந்துட்டு ஒரு அருமையா ஒரு விஷயத்த படிச்சேன். கேட்டது நம்ம இடும்பவனம் கார்த்தி அண்ணன் அவர்கள்.
கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க ஆத்திரம் பொங்க அஹ், ரகளையில ஈடுபட்டுட்டாங்க. ஆனா பிரச்சனை அதனால வந்து தினமலர் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்துட்டு மோதல், கருத்து மோதல் அப்படின்ற மாதிரியான தலைப்புல வந்துட்டு அந்த அவரு தினம் மலர் அவங்க இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது அசிங்கமா அந்த இவன் யாரு அவன்? யூடியூப் புரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல உள்ள வந்து அவன் சொல்லுவான் ஆமா தினம் ஆமா. மலர்னு பேர் வைப்பான் அவங்களுக்கு. தினம் ஆஹ். மலர்னு அவன் சொல்லவே மாட்டான். தினம் மலம் அப்படின்னு தான் சொல்லுவான். அது மாதிரியே தான் அவன் நடந்திருக்கு. என்ன வேணா அன்னைக்கு என்னன்னா இல்ல ஏற்கனவே என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து அதாவது நாத்தாக்கான்ற கட்சியை வந்து அவங்க எப்பவுமே புறக்கணிப்பாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் புறக்கணிக்கிறாங்களாமா. பிரச்சனை வந்தது. அதாவது பிரச்சனை நம்ம தூண்டல. நம்ம கேள்விகளை வச்சோம். முன்னெடுத்தோம். கேள்விகளை முன்னெடுத்து நம்ம கொண்டுட்டு போனோம். ஆனா அவங்களுக்கு அந்த அதுல பதில் இல்ல. பதில் இல்லைன்றப்போ இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்க, அஹ் சண்டையை தூண்டி விட ஆரம்பிச்சு. இது வந்துட்டு பிளான்டு தான். உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்துட்டு தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது. அது இந்த 3 இந்த சுற்று மாதிரியான வச்சிருக்காங்க. முதல் சுற்றுல ம். 3, 3 நிமிஷம். இவங்க 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. திமுகவுக்கு 3 நிமிஷம், அதிமுக 3 நிமிஷம். இது முடிஞ்சிருச்சு. அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ள இவரு இடும்பவனம் கத்தி ஸ்டார்ட் சரியா பண்றதுக்குள்ள 20 நிமிஷத்துக்குள்ளேயே நடந்த பிரச்சனை இது. 1 மணி நேரம் ஆரம்பிச்சுட்டாங்க. நடக்க வேண்டிய அவ்வளோதான். நிகழ்ச்சி இவன விட்டோம்னா 20 இதுக்கப்புறம் இங்க நிமிஷத்துக்குள்ளேயே. நம்ம பாடைய கட்டிட ஆஹ் வேண்டியதுதான். அப்ப என்ன உங்களோட முகாந்திரம் என்னன்னா, இந்த இந்த நிகழ்ச்சி இன்னையோட இல்ல, இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்கான வேலையை பாக்குறீங்க. நீங்க பாப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வரலாறு அப்படி. நீங்க பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்க பண்ணுவீங்கன்றதை நாங்க முழுமையா நம்புறோம். உங்களால இந்த மாதிரி வேலைகளை சிறப்பா பார்க்க முடியும். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு அரசியல்வாதின்னா எந்த எதிர்வாதத்தையும் தாங்கணும். அதுக்கான சரியான பதிலை கொடுக்கறவன் தான் அரசியல்வாதி. அது நீங்களான்றதை யோசிச்சுக்கோங்க. பார்க்கலாம். இது எல்லாத்தையும் மக்கள் தான் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பார்த்து முடிவு எடுக்கட்டும். நீ ஆளும் கட்சியா இருந்துகிட்டே இருந்தாலும், உன்னைய வந்து நீ செய்யற தவற சுட்டிக்காட்டணும்னா சண்டைக்கு வர, அடிக்க பாயுற, அடிச்சு இதுல என்னன்னா, நெறியாளர் 3 அடிக்கப்பட்டுடுச்சு. நெறியாளர் தலை உடைக்கப்பட்டிருக்குது. ம். காவலர்கள் வந்து அந்த அதாவது அவர்கள் தடுக்க முற்படுற அவங்க வந்து தடுக்க தான் முற்படுறாங்க. அவங்க அவங்களை எதிர்த்து திருப்பி அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா காவலர்கள் வந்து தடியடி தாக்குதல் நடத்தியிருந்தாலோ, இல்ல இந்த புகைக்குண்டு வீச்சுகள்லாம் வீச்சுவாங்களே அந்த மாதிரிலாம் வீசியிருந்தாலோ, அதுக்கு முற்படவே இல்லை அவங்க. அவங்கள்ட்ட கண்டிப்பா இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரும். முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. இருந்தாலும் கூட அவங்க அதுக்கெல்லாம் ஈடுபடவே இல்லை. ஆனா நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க? நீங்க அவங்கள போய் அடிச்சிருக்கீங்க. போலீஸ்காரன் மேல போய் தூக்கி போறீங்க. போலீஸ்காரங்க மேல போய் தூக்கி போறது எவ்வளவு தவறு? அவர்களுக்கும் ஒரு குடும்பம் குட்டி இருக்குது. அவங்க உங்களை இந்த நிகழ்ச்சியை நடத்தணுன்றதுக்காக வந்து பாதுகாப்பு தர கோரி நின்றுருக்காங்க. அவங்க வந்து ஒன்னும் வந்து இந்த உங்களோட கூட்டம் சேர்ந்து கும்மி அடிக்க வரல. இப்பா அவங்கள போட்டு இங்க அடிக்கிறதுக்கு. பாருங்க. அவங்க கலவரத்த உண்டு பண்ண பார்த்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க போலீஸ்காரவங்க எல்லாம் பார்த்தா அவங்க மேல தூக்கி போட்டு அவங்க இதுல இருந்து பின்னாடியே என்ன இருப்பாங்க. தெரியுது? இதுல அவங்க இருந்து பச்சை பராமரிப்பு குழந்தைகள் எல்லாமே. ப்ரோ ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரி பழைய ஆளுங்கள்ல எல்லாருமே இந்த சண்டை இதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிடும். 5 நிமிஷம் தெரிஞ்சிச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த விஷயம் நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு வேற மாதிரியான ஜெனரேஷனு புரிஞ்சுக்கிறத சரியா புரிஞ்சுப்பாங்க. அதுதான். நீங்க அதுதான். என்னென்ன அதுதான். அது என்னென்ன ஏன் பண்ண அவங்களுக்கு இன்னும் வரீங்கன்றதையும் புரிய புரிஞ்சுப்பாங்க. மாட்டேங்குதே! இப்ப வந்து முற்காலங்கள்லாம் இன்டர்நெட் வசதி கிடையாது. யார் கையில ஆண்ட்ராய்டு ம். ஃபோன் இல்ல. இன்னைக்கு இமைக்கும் நேரத்துல எது என்ன நடக்குதுங்கிறத உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துற முடியுங்கிறது இவங்களுக்கு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. திமுக காரனும் அதிமுக காரரோ யாரா இருந்தாலுமே 5 நிமிஷம் மைக்ல பேசினா மாட்டிக்குவாங்க. ஏன்னா இவங்களோட அரசியல்லாம் இவ்வளவுதான். 5 நிமிஷம் தொடர்ச்சியா பேசினா மாட்டிக்குவாங்க. அது அது இவங்களே கொள்கையா வச்சிருக்க விஷயத்திலேயே மாட்டிக்குவாங்க. ஏன்னா இவங்களாம் 5 நிமிஷம் கூட ஒழுங்கா பேச முடியாது. பேசினா என்ன பேச முடியும்? எங்கேயாவது கூட்டம் போட்டு தனியா தெருமுனை பிரச்சாரம் பேசி அவ இவ அவன் இவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்ல இந்த அது கூட மூன்றாம் தர நீங்க சொல்றது கூட அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேணா அத ஏத்துக்கலாம். இப்ப அத பேசினாவே பார்த்து சிரிச்சுட்டு, இரு உனக்கு வைக்கிறேன் ரேட்டு இல்ல இன்னைக்கும் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா தெருமுனை பிரச்சாரங்கள்ல இந்த கண்டபடி பேசுறதுக்குன்னே ஒரு சில கும்பலை வச்சிருப்பாங்க. வச்சிருக்கிறாங்க. இருக்குது. அந்த கும்பல்லாம் பேசிட்டு போவோம். அது கூட சேர்ந்து இவங்க கடைசியா 2 உருட்டு உருட்டுனாங்கன்னா அந்த திருமுறை பிரச்சாரம் முடிஞ்சிடும். அது கூட வந்துருவாங்க. இன்னைக்கு அது கூட ரொம்ப கெடுபிடி ஆயிடுச்சு. எப்படியும் எலி மாட்டதான் செய்யும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை எலி மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா. உங்க நேரத்த ஒதுக்கி நீங்க நேர்காணல் குடுத்தமைக்கு நன்றி. அன்பு மக்களே! நன்றி, நன்றி. அன்பு மக்களே இந்த கொஞ்சம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி அண்ணன் அவர்கள் வந்து வீடியோ காணொளி வந்து பதிவிடுறாரு. சிரத்தை எடுத்து கொஞ்சம் நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பேசினாலும் இது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும்.
அதனால தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குற அனைத்து நபர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வணக்கம். நன்றி, நன்றி.